ஒன் பாட் ரெசிபி, அதுவும் சூப்பராக பன்னீர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சோண்டு வெண்ணெய், கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு சின்ன ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக அரைச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் தேவைக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. இப்போ நான் இதில் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து ஒன்றா நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஒடியாத மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கிளாஸ் அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அலசி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒடியாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பன்னீர் இருக்குது அதனால். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து சாதம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஏன் பாதி காலியாகிடுச்சுன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பன்னீர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.